ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1969 ஆண்டு ஜூலை மாதம் 21 நாள் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் என்று கருதப்படுகிறது. காரணம், அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் விண்வெளி வீரர்கள் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் ஆகியோர் முதலாவதாக நிலவில் காலடி வைத்தனர். இது மனிதனுக்கு சிறு அடி, ஆனால் மனுக்குலத்திற்கு பெரிய பாய்ச்சல் என்ற வார்த்தைகளோடு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சந்திர மண்டலத்திலே கால் வைத்து இறங்கினார். சற்று நேரத்திற்கு பின் ஆல்ட்ரின் அவர்களும் இணைந்து கொண்டார்கள். ஏறத்தாழ 2.5 மணி நேரம் அவர்கள் நிலவிலே நடந்தார்கள். சுமார் 21 கிலோ எடையுள்ள பொருட்களை எல்லாம் சேகரித்து ஆய்வுக்காக அவர்கள் எடுத்து வந்தார்கள். இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மணித்துளிகளில் உலகெங்கும் இந்த செய்தி சென்றடைந்தது. உலகமே வியப்பில் ஆழ்த்தியது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய பண்பாட்டிலே நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என்று பேசின பாடின நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய வியப்பாக அமைந்திருந்தது. இந்த செய்தியை குறித்து அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வெளியாகும் ஒரு முன்னோடி நாளிதழ் ஒரு தலைப்பு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். A great day after man's creation. மனிதன் படைக்கப்பட்ட பின் அவனுடைய வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான நாள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த செய்தியை பார்த்த பிற்பாடு உலக புகழ்பெற்ற நற்செய்தியாளர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் அந்த செய்தி பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு குறிப்பு அனுப்பினார். என்னவென்று சொன்னால், உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் இருவரும் நிலவிலே காலடி வைத்தது அறிவியலுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள், அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தாரே, மனிதனின் படைப்புக்கு பிற்பாடு அவன் வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசுநாதர் இந்த உலகத்திலே மனிதனாக மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்த நிகழ்ச்சி ஒரு மாபெரும் நிகழ்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுநாதரின் பிறப்பை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் குதூகலம், கொண்டாட்டங்கள், வெளிச்சங்கள், வேடிக்கைகள், அலங்காரங்கள், ஆபரணங்கள் என்று எங்கு பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்திலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயேசுநாதருடைய பிறப்பு எப்படிப்பட்ட செய்தியை நமக்கு சொல்கிறது என்பதை திருமறையின் அடிப்படையிலே இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? ஒருவேளை இந்த வினா மிக எளிமையான ஒரு வினாவாக இருக்கும். ஏன் இது கூட தெரியாதா என்று கூட உங்களில் சிலர் கேட்கலாம். உண்மைதான், கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பண்டிகை, ஒரு பெயர். ஆனால் உண்மையாகவே அதை நீங்கள் சற்று உன்னிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால், கிறிஸ்து மாஸ் என்று சொன்னால், கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக அனுப்பப்பட்டு மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை தருவதற்காக சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார், வெற்றி சிறந்தார், உயிர்த்தார். அவருடைய நினைவாக நாம் திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். திருப்பலி என்று சொல்வார் உண்டு, அதை நற்கருணை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்மஸ் என்று சொல்கின்ற பொழுது இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பப்பட்டு அவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த நிகழ்ச்சியை நாம் மனதிலே வைக்க வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கத்தை சிந்திக்கின்ற காலம் இது. பண்டிகை கொண்டாடி மகிழ்ந்து செல்வது சுலபம், எளிது. ஆனால் அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கங்களை சிந்திப்பது அவசியம். கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை பண்டிகையாக மாற்றலாம், விடுமுறையாக கொண்டாடி மகிழலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுநாதருடைய பிறப்பின் நோக்கங்களை சிந்திப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். திருமறையின் அடிப்படையில இருந்து காரியங்களை, குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்ல விடுகின்றேன். முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால், இயேசுநாதர் பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்தார் என்பதை நாம் அறிவோம். லூக்கா நற்செய்தியாளன் 2ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அவன் குறிப்பிடுகிறார். இயேசுநாதர் கடவுளோடு கூட சமமாய் இருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பவுலடிகள் பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு எழுதுவார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை சற்று உற்று நோக்குவோமையானால் ஒரு அடிப்படையான ஒரு சமூக மாற்றத்திற்கு ஆரம்பமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இப்பொழுது முதலாவது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் பெத்லேஹேமிலே மாட்டு தொழுவத்திலே அவதரித்தார் என்று லூக்கா நற்செய்தியாளன் மிக நேர்த்தியாக தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கடவுள் அரண்மனைகள், கூட கோபுரம், மாட மாளிகை, அரியாசனை, சிங்காசனம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர் சாதாரண ஒரு ஏழை மனிதனாக மாட்டுத் தொழுவத்திலே அவதரிக்கின்றார். தாழ்மைதான் சமூக மாற்றத்தினுடைய அடிப்படை காரணி என்பதை இயேசுநாதனுடைய பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. மரியாள் தன்னுடைய பாடலிலே சொல்லுவார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி செல்வந்தர்களை வெறுமையாக்கி என்றெல்லாம் மரியாள் தன்னுடைய கீதத்திலே சொல்லுவார். இந்த உலகத்திலே தாழ்மை ஒன்றும் மாத்திரம்தான் எந்த ஒரு மாற்றத்திற்கும் அடிப்படை காரணியாக இருக்க முடியும் என்பதை இயேசுநாதருடைய பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுநாதர் முழுமையாக தன்னை ஒரு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எவ்வளவு சதவிகிதம் தன்னை வெறுமையாக்கினார்? 50%? முற்றிலுமாக 100% தன்னை வெறுமையாக்கி மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். இயேசுநாதர் பிறப்பிலே ஒரு சமூக மாற்றத்தின் அடிப்படை காரணியே தாழ்மை. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய உலக பெருமைகளை குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இடத்தில் இருக்கக்கூடிய கல்வி, அழகு, ஆற்றல், இனம், மொழி, ஜாதி இவற்றை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கடவுள் கிருபை அளிக்கிறார் என்று திருமறையில வாசிக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாமே தாழ்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் சமூக மாற்றம் நிகழ்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்துமஸ் சுகமான கொண்டாட்டத்தின் நாள் அல்ல, மாறாக நம்மை நாமே தாழ்மைப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நைல் நதியிலே வீசப்பட்ட ஒரு சிறு குழந்தை பிற்காலத்திலே ஒரு மாபெரும் விடுதலை வீரனாக வரலாற்றிலே ஜொலித்தார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இயேசுநாதருடைய பிறப்பிலே தாழ்நிலை உள்ளவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு அடிப்படையான மாற்றம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இயேசுநாதருடைய பிறப்பிலே இன்னொரு முக்கியமான செய்தியை நாம் காணலாம். பிறப்பின் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? ஆட்சி அதிகாரங்களினாலே ஆளப்பட்டு ஒடுக்கப்பட்டு சமுதாயத்திலே விளிம்பு நிலையிலே முகவரி இல்லாமல் இருக்கின்ற மேய்ப்பர்களுக்கு தான் இந்த செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். கிறிஸ்துமஸ் பிறப்பு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாக அமைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்வதுதான் இயேசுநாதருடைய பிறப்பின் மகிமை என்று கூட நாம் சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இயேசுநாதனுடைய பிறப்பிலே ஓரங்கட்டப்பட்ட மக்கள், விளிம்பி நிலை மக்கள் மையத்திலே அழைக்கப்பட்டு வந்தார்கள். மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுநாதனுடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு சிறந்த குழுவாக அவர்கள் காணப்படுகிறார்கள். என்ன ஒரு விந்தை, என்ன ஒரு விந்தை! ஒரு சமூக அடிப்படை மாற்றத்தை இயேசுநாதருடைய பிறப்பிலே நாம் காண முடியும். இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள், நீதி மறுக்கப்பட்ட மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுநாதருடைய பிறப்பின் செய்தி அளிப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுநாதனுடைய பிறப்பிலே மேய்ப்பர்களுக்கு விண் தூதர்கள், வானிலே தூதர்கள் தோன்றி இயேசுநாதருடைய பிறப்பை அறிவித்த பிற்பாடு தூதர்கள் குழாம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை,
பூமியிலே சமாதானம் என்று கடவுளை வாழ்த்தி பாடினதாக லூக்கா நற்செய்தியாளன் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும். இயேசுநாதனுடைய பிறப்பு ஒரு அமைதி வழியை சொல்லுகின்ற, அடிப்படையான மாற்றத்திற்கு வித்திடுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அமைதி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்ற காலம். உலகம் இன்றைக்கு அமைதியை இழந்து விட்டது. இன்றைக்கு ரஷ்யா உக்ரைன் போரினாலே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி மக்கள், பலஸ்தீனா இஸ்ரேலுக்கு நடுவிலே நடக்கின்ற சண்டை, இன்றைக்கு தீவிரவாதம், வன்முறைகள், இவற்றினாலே பாதிக்கப்படுகின்ற அப்பாவி மக்கள், ஏன் பெண்கள், குழந்தைகள், இவர்களெல்லாம் என்றைக்கு ஒரு மன அமைதியை பெறுகின்ற நிலை ஏற்படும் என்று நமக்கே தெரியாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த உலகத்திலே இனிமேல் சமாதானத்தை, அமைதியை காண முடியுமா என்று கூட நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதனுடைய பிறப்பு ஒரு சமூகத்திலே அமைதியின்மையை, சமூகத்தில் இருக்கிற வன்முறைகள், தீவிரவாதம், இவற்றையெல்லாம் மாற்றி ஒரு அமைதியை ஏற்படுத்தும் என்பதை முன்னுரைக்கின்றார். எப்படி நிகழும்? மனித நேயம் இந்த உலகத்திலே மலரும். அனைவரும் மகிழ்ச்சியோடு சகோதரத்துவத்திலே வாழ்வதற்கு கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அமைதியை தேடி அலைகின்ற மனுக்குலத்திற்கு இயேசுநாதருடைய பிறப்பு சமூக மாற்றத்தை கட்டியம் கட்டி கூறுவது போல் அமைந்துள்ளது. அமைதியை தேடி இன்றைக்கு ஒரு சமூகம் அலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தனி மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான், நாடு அலைந்து கொண்டிருக்கிறது, ஏன் உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுநாதனுடைய பிறப்பிலே இந்த உலகத்திலே அமைதி உண்டாகுக என்று அறிவிக்கப்பட்டது. அமைதி என்று சொல்கின்ற பொழுது ஏதோ அதிகாரத்திற்கு கீழ்ப்படைந்து எந்த விதமான வன்முறைகள், தீவிரவாதத்தை கைவிட்டு அமைதியான ஒன்றும் வாழாதிருக்கிற ஒரு நிலைமை அல்ல. மாறாக நீதி, நேர்மை அங்கே நிறைவேற்றப்படும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இளம் குருவானவராக ஒரு குக்கிராமத்திலே பணியாற்றினேன். குக்கிராமம் என்றால் அது குக்கிராமம் தான். ஏனென்றால் பேருந்து வசதி அதிகமாக இல்லாத காலம். அந்த கிராமத்திற்கு பேருந்து வரும். காலை 5 மணிக்கு ஒரு பேருந்து வரும், இரவு 10:30 மணிக்கு ஒரு பேருந்து வரும். நீங்கள் பேருந்துவை பார்க்க வேண்டுமானால் ஒன்று அதிகாலையிலே நேரத்திலே நீங்கள் எழ வேண்டும், இல்லாவிட்டால் இரவிலே இந்த நேரம் கண் விழித்து காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிராமத்திலே நான் பணியாற்றினேன். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்கள் மிக உற்சாகமாக கிராமத்திலே கொண்டாடுவார்கள். நான் ஒவ்வொரு கிராமமாக சென்று, எந்த வசதியும் கிடையாது, மிதிவண்டியிலே தான் செல்வேன். ஒவ்வொரு கிராமமாக சென்று கிறிஸ்துமஸ் பிறப்பின் காலங்களுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவேன். மிக முக்கியமாக சிறு பிள்ளைகள் எல்லாம் பயிற்றுவித்து கிறிஸ்து பிறப்பின் நாடகத்தை மற்ற மக்களுக்கு அறிவிப்போம். இயேசுநாதர் பிறப்பின் நிகழ்ச்சிகளை மற்ற மக்களுக்கு நாங்கள் அறிவிப்போம், கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். அப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று அவர்களுக்கு நான் அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை கற்றுக் கொடுத்து ஒத்திகையெல்லாம் செய்வது வழக்கம். கிறிஸ்துமஸ் நாளும் வந்துவிட்டது. கிறிஸ்து பிறப்பை சுட்டி காட்டுகின்ற நாடகம் நடைபெறப் போகிறது. அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து அத்தனை பேரும் மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு அங்கே குழுமி இருந்தார்கள். நாடகம் துவங்கிவிட்டது. முதலாவது காட்சி, அகசுராயின் கட்டளைப்படி எல்லாரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஒருவன் அறிவிக்கின்றான். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. யோசேப்பும் மரியாளும் இப்பொழுது தங்கள் பெத்லகேமுக்கு குடிமதிப்பு மக்கள் தொகையிலே எழுதும்படி புறப்பட்டு போகிறார்கள். மரியாள் கர்ப்பிணி பெண். யோசேப்பு அவரை அழைத்து கொண்டு போகிற பொழுது இந்த காட்சி மிக அழகாக அவர்கள் நடித்தார்கள். அங்கே ஒரு பின்னணி இசைக்கப்படும். ஹார்மோனிய பொட்டியிலே ஒரு இசை அமைப்பார். அந்த இசை அமைக்கின்ற பொழுது மரியாள் கீழே விழுகிற மாதிரி அவர் நடிப்பார். உடனடியாக யோசேப்பை அவரை பிடித்து கைத்தாங்களாக அழைத்து கொண்டு செல்வார். உங்களுக்கு தெரியும், கிராமத்து மக்கள் எளிதிலே உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். இந்த காட்சியை கண்ட மக்கள், சிறப்பாக பெண்கள், முன் வரிசையில் இருந்த பெண்கள் எல்லாம் கண் கலங்கி அழுதார்கள். ஐயோ பாவம்,
கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த கதி ஏன் என்றெல்லாம் உறக்கமாக சொன்னதெல்லாம் என் நினைவுக்கு இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்து விட்டார்கள். சத்திரத்திற்கு சென்று இடம் கேட்க வேண்டும். இந்த சத்திரக்காரனாக நடித்த ஒரு சிறுவன் மிக அழகாக வசனங்களை பேசுவான். ஒத்திகை நேரங்களிலே அவன் பேசுவதைக் கண்டு நானே வியந்திருக்கிறேன். ஆனால் இந்த சிறுவன் காட்சிக்கு அவன் காத்திருக்கின்ற பொழுது மரியாளும் யோசேப்பும் நடந்து வந்த காட்சியை இவனும் பார்த்து கொண்டிருந்தான். இப்பொழுது மரியாளும் யோசேப்பும் வந்து சத்திரத்திலே இடம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். இவன் உடனடியாக வாருங்கள் வாருங்கள், நிறைய இடம் இருக்கிறது என்று சொல்லுவான். எனக்கு பெரிய அதிர்ச்சி. நான் உடனடியாக அவனிடத்திலே சொன்னேன், இல்லை என்று சொல், இல்லை என்று சொல் என்று நான் சொன்னேன். உடனடியாக சுதாரித்துக் கொண்டான். இல்லை என்று சொன்னான். கிறிஸ்து பிறப்பின் நாடகம் நிறைவு பெற்றது. எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு மாத்திரம் சற்று கோபம். சிறுவனை அழைத்தேன். எத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஏன் நீ அங்கே வந்து சத்திரத்திலே இடம் இருக்கிறது என்று நீ சொன்னாய்? நீ கதையே தலைகீழாக மாற்றிவிட்டாயே என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த உரையாடல் வசனமெல்லாம் என் மனதில் தான் இருந்தது. ஆனால் மரியாளும் யோசேப்பையும் பார்த்த பிற்பாடு நான் மனம் கலங்கி போய்விட்டேன் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மை மீட்பதற்காக மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்த ஒரு நிகழ்ச்சி உண்மையாகவே நம்முடைய மனதையெல்லாம் குறுக்குவதாக அமைந்திருக்கிறது. இதை ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிகழ்ச்சியாக மாத்திரம் நாம் நினைக்காமல் இதை கடந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என்பதை நம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கீர்த்தனையிலே பாடுவார்கள், என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடரானாரோ, என்ன இது ஞானவான்களே நிதானவான்களே சொல்லுங்கள், விந்தை இது. ஆம், இது விந்தைதான். ஆனாலும் இது பெரும் விந்தை மாத்திரமல்ல, உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி மாத்திரமல்ல. அதையெல்லாம் கடந்து இயேசுநாதரினுடைய பிறப்பு ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி மகிழலாம். ஆனால் இயேசுநாதருடைய பிறப்பின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் மேற்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். தாழ்மையான சிந்தனையோடு அமைதி வழியில இந்த நற்செய்தியை நாம் பிறருக்கு சொல்லுகின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நான் ஆரம்பத்திலே என்னுடைய முன்னுரையிலே சொன்னேன், நிலவிலே கால் பதித்த நிகழ்ச்சி நடந்த ஒரு சில மணி வேளையிலே உலகம் முழுவதும் அந்த செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் உலக மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஆனால் இன்னும் அந்த செய்தி நம்முடைய நாட்டை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு சென்றடையவில்லை. இது யாருடைய பொறுப்பு? பண்டிகை கொண்டாடுவதுதான் நம்முடைய கடமையா, அல்லது கடந்து இயேசுநாதருடைய பிறப்பை உரிய மக்களுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்பது நம்முடைய அழைப்பு இல்லையா? இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே இயேசுநாதருடைய பிறப்பு சுட்டி காட்டுகின்ற சமூக அடிப்படையான சமூக மாற்றத்திற்காக நம்மை ஒப்புவிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு நாட்கள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக, புதிய நம்பிக்கை தரும் நாட்களாக அமைய நான் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டும் நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, ஆண்டவருடைய திருச்சித்தத்தை உலகத்திற்கு எடுத்து செல்கின்ற ஆண்டாக அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் உளம் கழிந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.